கனககிரி ஸ்தலத்தில் முருகபெருமான் கையில் கிளியுடன் காட்சி தருகிறார். செம்பன்னார் கோவில் முருகபெருமான் ஜடா மகுடம் தாங்கி 2 கைகளிலும் மாலையுடன் தவகோலத்தில் காட்சி தருவது தனி சிறப்பாகும். கும்பகோணம் அருகே அழகாபுத்தூர் என்னும் ஊரில் மாமன் திருமாலை போல் முருகபெருமானும் கையில் சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தருகிறார். பூம்புகார் அருகே மேலையூரில் திருச்சாய்க்கோடு சாயவரணேஸ்வரர் கோவிலில் முருகபெருமான் வில் அம்புடன் காட்சி தருகிறார். ஜோலார்பேட்டை ஏலகிரி மலையில் ஜலகாம்பாறை என்னும் இடத்தில் உள்ள முருகன் கோவிலில் விக்கிரகம் கிடையாது. 7 அடி வேல் வடிவில் வேலனாக காட்சி தருகிறார். பெரம்பலூர் அருகில் செட்டிக்குளம் தண்டாயுதபாணி கோவிலில் முருகன் கரும்போடு காட்சி தருகிறார். நாகப்பட்டினம் மாவட்டம் விலத்தொட்டி பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் பாலகுமரனாக தொட்டிலில் தவந்து உறங்கும் கோலத்தில் காட்சி தருகிறார். திருவண்ணாமலை வேலூர் சாலையில் உள்ள வில்வாராணி நட்சத்திரகிரி மலையில் சுயம்பு வடிவ லிங்க திருமேனியாக நாகபரணத்துடன் காட்சி தருகிறார். முருகனும் சிவனும் ஒரே வடிவமாக இங்கு தரிசிக்க முடியும். சிவகங்கை மாவட்டம் திருமலையில் அமைந்துள்ள மலைக்கொழுந்தீஸ்வரர் ஆலயத்தில் முருகப்பெருமான் சற்று சாய்ந்த நிலையில் காட்சி தருகிறார். இவருக்கு இடப்புறம் ஆடும் வலப்புறம் மயிலும் எதிரெதிரே இருக்கும் வகையில் காட்சி தருகிறார். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் பாளையம் தட்டாரீஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்களை நோக்கி அடியெடுத்து வைப்பதை போல் முருகன் காட்சி தருகிறார். நாகப்பட்டினம் திருவிடை சுழியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகன் தவக்கோலத்தில் காட்சி தருகிறார். முருகனுக்கும் தெய்வானிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த தலமாக இது கருதப்படுகின்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் பொறவாச்சேரி கந்தசாமி கோவிலில் உள்ள மூலவர் கந்தசாமி சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டதாகும். மயில் மீது அமர்ந்த நிலையில் இருக்கும் முருகனின் திருமேனி மயில் திருவாசி உட்பட மொத்த எடையும் மயிலின் கால்கள் தாங்கி நிற்பது அதிசயமாக காட்சியாகும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.